அனைவருக்கு வணக்கம். என் சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுங்க. அப்ப எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு தகவல் கவர்மெண்ட் அதிகாரிட்ட இருந்து ஒரு தகவல் பெறணும். ஒரு ஊராட்சியா இருக்கட்டும், இல்ல நகராட்சியா இருக்கட்டும், இல்ல கார்பரேஷனா இருக்கட்டும். நம்ம ஒரு கிராமப்புறத்துல ஊராட்சியில இருந்து நம்ம சம்பந்தப்பட்ட நம்ம கிராமம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலமாவோ இல்ல பட்டாவோ இல்ல பொது இடமாவோ இல்ல குளங்களோ எவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க, எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க அப்படின்றத நம்ம டைரக்டா போய் கவர்மெண்ட் ஆபீஸ் கேட்டோம் அப்படின்னா அது கிடைக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு குடிமகனுமே தெரிஞ்சுக்கின்றதுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் தான் ஆர்டிஐ, அதாவது தகவல் உரிமை சட்டம் 2005. கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட பெரிய பெரிய மாநாடுகள்லாம் போட்டிருக்காங்க. மதுரையில கூட லாஸ்ட் மந்த் வீடியோ டேக் பண்ணி வரேன், நீ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. மாநாடு நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 5000 மனுக்கள் பொதுமக்கள் இருந்து வாங்கப்பட்டது. அது பொது அலுவலக தகவல் பொது அலுவலகத்துக்கு சென்னைக்கு அனுப்பப்பட்டது. இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் இதை படிச்சவங்க தான் மட்டும்தான் தகவல் சட்டத்தை எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விதான் இருக்கு. அதுக்காக நான் முதல்ல ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கேன் எங்க ஊர் கிராமத்துல. லைவாக நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கிறத 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் படி எழுதுனா மட்டும்தான் தகவல் ப்ராப்பரா கிடைக்கும். என்னுடைய முதல் அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி என்ன மாதிரிலாம் எழுதியிருக்கேன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ பதிவு பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம விட கிடைச்ச உடனேயும் செகண்ட் வீடியோவா உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுவேன். இதுல அவுட்புட் எப்படி இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முதல்ல தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே நான் ஒரு மனு ஒன்று எழுதியிருக்கேன். இதனுடைய முதல் அனுபவம். இதுக்கு முழுக்க காரணம் முருகேசன், காமன் மேன் யூடியூபர். அவர் தொடர்பாக நிறைய பதிவுகள் நான் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே லிங்க் போடுறேன், நீ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இடத்து சம்பந்தமா இருக்கட்டும், எந்த பொது பிரச்சனை கூட எப்படி கையாளுன்ற முறையை பத்தி காமன் மேன் யூடியூபர் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த மனுவை நான் எழுதணும், நீங்க எழுதணும், என்ன மாதிரிலாம் எழுதக்கூடாது, என்னென்ன கொஸ்டின்லாம் எப்படி கேட்கணும், கடைசியில என்ன மாதிரி பாயிண்ட் கொடுத்தா பதில் கிடைக்கும்ன்றத நம்ம டீட்டெயிலா அந்த பதிவு பார்ப்போம். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நீங்க பாட்டு மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து மனு எழுதட்டும். எல்லாரும் மனு எழுதுனா மட்டும்தான் உங்க உரிமைகளை நீங்க கேட்குறீங்க. அந்த கான்செப்ட் தான். ஓகே, வாங்க போயிடலாம். நம்ம இப்ப இதாங்க, இது ஒரு A4 ஷீட்ல நம்ம மனு எழுதலாம். இது படிச்சவங்க மட்டும் தான் எழுதணுமா, படிக்காதவங்க எழுத முடியாதா அப்படிலாம் இல்லை. இது எல்லா மகள் படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், யாருனாலுமே மனு எழுதலாம். உங்களுடைய உரிமையை, உங்க ஊர்ல உள்ள பிரச்சனையை நீங்க அரசு அலுவலர் அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த கான்செப்ட். அந்த பதிவுக்காக மட்டும் தான் ஆர்டிஐ என்ற சட்டம் ஏற்றப்பட்டாங்க. அதனால தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்ப நான் முதல்ல ஒரு A4 ஷீட் ஒரு எடுத்துக்கிட்டுங்க. ஸோ இது A4 ஷீட். A4 ஷீட்ல ஒரு ப்ரீ ஃபோல்டு பண்ணிக்கணும். இது மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மனு எழுதியிருக்கேன் அப்படின்னா 10 பாயிண்ட் படி எழுதுனா மட்டும்தான் தகவல் கிடைக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் பதட்டப்படுறதுக்கோ ஐயோ எது மாதிரி கேள்வி கேட்க தெரியல அப்படிலாம் இல்லை. நம்ம கொலைக்கீழா பேசுற விதத்தை எப்படி கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணணும், அந்த கான்செப்ட் மட்டும் தான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்க கிராமத்துல மண்ணு, எங்க குளத்துல மண்ணு வெட்டினாங்க. ஸோ அந்த மண்ணு வெட்டுறதுக்கு ரிசிஸ்டர் பண்ணிருக்கணும். ரிசிஸ்டர் பண்ணிட்டு இருக்க என்னென்ன வண்டி ரிசிஸ்டர் பண்ணாங்க, எத்தனை நடை அடிக்கலாம், யார் ரிசிஸ்டர் பண்ணா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்டிருக்கேன். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கோங்க என்னென்ன விஷயத்த. A4 ஷீட்ல நான் 10 ரூபா ஸ்டாம்பு கம்பல்சரியா, ஆர்டிஐ பொறுத்தவரை 10 ரூபா ஸ்டாம்பு கம்பல்சரியா நம்ம ஒட்டணுதில்லை. நான் ஒட்டிட்டேன். அடுத்து அனுப்புனர். அனுப்புனரை பொறுத்தவரை என்னுடைய ஓன் அட்ரஸ் எழுதியிருக்கேன். எஸ் ராஜேந்திர பிரபு, அப்பா பேர் சுவைக்கின், ஊர் சம்பாநெட்டி, கவலவன்றார் போஸ்ட், மங்களக்குடி வழி, ராமநாதபுரம் மாவட்டம், என்னுடைய பின்கோட் நம்பர் நான் எழுதிட்டேன். இதான் அனுப்புனர், இப்படிதான் கூட அனுப்புனர். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாம்ப் போட்டுட்டோம், 2வது பாயிண்ட் அனுப்புனர் போட்டாச்சு, 3வது பாயிண்ட் யாருக்கு அனுப்ப போறோம். இப்ப எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டி எழுதுறதுக்கு ஆசைப்படுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இடம் சம்பந்தமாப்பட்ட கேள்வி கேட்கணும்னா அது தனியார் மாவட்டம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குளத்து சம்பந்தமா இருந்தா பிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேள்விக்குமே இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கு. ஆனா இதுக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த அட்ரஸ் படி நீங்க அனுப்புனால ஒரு விட கிடைச்சிருங்க. நான் பெருமர் யாருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு குளம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கேட்கிறேன், ஆனா எனக்கு பர்டிகுலர் பர்சனுடைய டீடைல்ஸ் அட்ரஸ் தெரியல அப்படின்றதுக்காக நான் யாருக்கு போட்டிருக்கேன்னா, பொது தகவல் அலுவலர் அவர்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், பொது பிராக்கெட் போட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராமநாதபுரம், பின்கோட் நம்பர் 623 503. இவங்களுக்கு நம்ம மனு எழுதியிருக்கேன். இந்த அட்ரஸுக்கு நான் போஸ்ட் பண்ணும்போது இவங்க கன்சர்ன் பீப்புள் இருப்பாங்களே, இந்த பர்டிகுலரா இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் சொல்ல முடியும்னு அவங்களுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்ப இது கண்டிப்பா இந்த தகவல், இந்த மனு அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்க இந்த அட்ரஸ் தெரியல அப்படின்னா இவங்களுக்கு டைரக்டாவே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பிரச்சனையோ நீங்க எழுதி அனுப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் முக்கியமானது, பொருள்.
எல்லாருமே தப்புன்றது இதான். பொருள் எது மாதிரி கேள்வி கேட்கிறோம், இந்த விஷயத்தை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா, தகவல் பெறும் சட்டம் 2005 கீழ் தகவல் பெறுதல் தொடர்பாக, இதாங்க பொருள். இந்த பொருள் 2 லைன்ல இந்த அழகா எழுதிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 3, 4, 5வது பாயிண்ட் வந்துடும். 5வது பாயிண்ட்ல என்ன கேள்வி கேட்க போறோம், என்ன மாதிரி பிரச்சனைக்கு நீங்க மனு எழுதுறீங்க, அதை தெளிவா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்கும்போது எதை பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அது மட்டும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நம்ம கேள்வியா, எப்படி, ஏன், எதற்காக, இது மாதிரி கேள்வியா கேட்கக்கூடாது. ஆனா கேட்கக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்லை. ஆனா கேட்காம இருந்தா அவங்க படிக்கிறவங்களுக்கு, நீங்க ஒரு அதிகாரியா இருந்தா எப்படி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம வந்து கொலைக்கீழாவும் ஆர்டராகவும் கேள்வி கேட்கவும், கொலைக்கீழா கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும், இதுக்கு பதில் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் பதில் கிடைக்கல அப்படின்னா அடுத்து மேல்முறையீடு பண்ணணும். இது மாதிரி அடுத்தது ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஒரே பேப்பர்லயே கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அது பதில் ஒண்ணு கிடைச்சு அப்படின்னு சக்சஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுனா மட்டும்தான் நமக்கு தகவல், கேட்ட தகவல் கிடைக்கும். ஓகே, அதனால பாத்துக்கிடுங்க. நான் அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் சொல்ல போறேன். நம்ம வந்து ஒரு தகவல் மட்டும் கேட்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை சம்பந்தமா தூர்வாடுறதுக்கு 2025 2026 வரை எவ்வளவு செலவாச்சு, இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா இத்தனை வண்டி வந்து இது வந்து கிளீன் பண்ணாங்க, மரங்களை வெட்டுறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, இந்த டீடைல்ஸ் தான் வேணும் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து இந்த கமகார ஓரமா உள்ள இபில வந்து இது எத்தனை நாளை ஊன் இருக்கு, இது அகற்றுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, அப்படி மாதிரிலாம் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டை டைப் பண்ணி கேள்வி கேட்காம பர்டிகுலரா ஒரு விஷயம் மட்டும் கேட்டீங்க அப்படின்னா பதில் சீக்கிரம் கிடைச்சிடும். நீங்க மாத்தி அனுப்பும்போது உங்களுக்கு டிலே ஆயிரும், உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆயிரும், ஒரு சில கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ அது வந்து மேல்முறையீடுன்ற விஷயத்துக்கு போகும். அப்படிலாம் போகாம இருக்கிறதுனா நீங்க வந்து என்ன கேட்கணுமோ நீங்க அடுத்தடுத்து மனு எழுதலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா மனு எழுதுங்க. அது போல அது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் இது வந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கேன். 5 கேள்விகள். என்ன கேள்வின்னு பாத்துருவோமா? நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், திருவாரூர் வட்டம், மங்களக்குடி வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட சம்மாநட்டு கிராமத்திற்காக பயன்பாட்டிற்கும் நீர்நிலைகளின் விவரங்களை சரிவை எண் மற்றும் உட்பிரிவு வாரியாக தகவலாக வழங்கவும். ஃபர்ஸ்ட் கேள்வி, எனக்கு தான் கேள்வி. 2வது கேள்வி பாத்தீங்கன்னா, மேற்படி நீர்நிலைகளில் 2025 2026 ஆண்டுகளில் மண்ணெடுக்க அனுமதிக்கப்பட்ட நீர்நிலைகளின் விவரங்களை நகலாக வழங்கவும். 2வது கேள்வி கேட்டிருக்கேன். 3வது கேள்வி, சம்பாநட்டு கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளில் 2025 2026 எடுக்க விண்ணப்பத்தாளரின் விவரங்களை தகவலாக வழங்கவும் அப்படின்னு போட்டிருக்கேன். 3வது கேள்வி. 4வது கேள்வி என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, யார் விண்ணப்பிச்சாங்களோ அவங்களுக்கு வண்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல, எத்தனை யூனிட் எடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் தகவலை வழங்கவும். ஸோ வந்து வழங்கவும்ன்ற மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ஓகே, நம்ம வந்து ஆர்டரா பதில் சொல்லி ஏன் எடுத்தீங்க, யார் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கவும் வழங்கவும் அப்படின்னு ஜென்ரலா கேட்டிருக்கோம். 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் வட்டத்தில் மண் எடுக்க உள்ள விதிமுறைகள் மற்றும் அரசாணையின் நகல் கட்டணங்கள் பற்றி தகவலை வழங்கவும். இந்த 5 கேள்வி நான் வந்து மனு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 5 கேள்வி முடிச்சோமா? அடுத்து 6வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கேன்னா, இது கம்பல்சரியா நீங்க போடுறது நல்லது. என்னன்னா, மேற்கண்ட தகவல்களை தகவல் உரிமை சட்டம் 2005 6(1) படி தகவலை வழங்கவும். இந்த பாயிண்ட்ஸ் சேர்க்கும் போது நீங்க தெளிவா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஆக்ட ப்ராப்பரா பயன்படுத்துறீங்க அப்படின்றத உங்க அலுவலரை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த கான்செப்டுக்காக இந்த பாயிண்ட் சேர்த்திருக்கேன். 7வது பாயிண்டா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். என்னன்னா, மேல் 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டு உள்ளது, அவங்க ரிமைண்ட் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் படிக்கும்போது இந்த பாயிண்ட், ஏன்னா 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டா கண்டிப்பா அவங்க பதில் கொடுத்தே ஆகணும், கவர்மெண்ட் ஆர்டர் படி. அதனால உங்களுக்கு வலியுறுத்துறேன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 8வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படிக்கு இந்திய குடிமகன் அப்படின்னு போட்டு நான் சைன் கண்டிப்பா போடணும். தகவல் உரிமை சட்டம் எழுதுறீங்க அப்படின்னா மனுல நிறைய தப்புன்றது ஒரு பதட்டத்துல சைன் போடாம விட்டுறீங்க. அது அடுத்து 9வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தேதி கம்பல்சரியா தேதி போடணும். 10வது பாயிண்ட் இடம், எங்கிருந்து எழுதுறீங்கன்றத மென்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 10 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க தகவல் சட்டம் ஈஸியா உங்களுக்கு பயனடைஞ்சிரும். உங்களுக்கு தகவல் கேட்டீங்களோ அதுக்கு பதிலுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதான் சக்சஸ் ஆஃப் RTI 2025. ஸோ உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கக்கூடாது, என்னென்ன பாயிண்ட் போடணும், எப்படி மனு எழுதணும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னா, இதை என்ன பண்ணுனா, தகவல் போட்டு சட்டத்தை எழுதி முடிச்ச உடனே நீங்க தபால்ல மேல அனுப்புனர் அட்ரஸ் போட்டுருவீங்க. காட்டுறேன். இந்த இதுலதான் நீங்க சென்ட் பண்ண போறீங்க. என்ன இதுல வந்து அனுப்புனர் அவன் போட்டாச்சு, பெறுநர் அட்ரஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இதை நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. இதை செராக்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அனுப்புங்க. ஏன்னா நாளை பின்ன உங்களுக்கு தகவல் கிடைக்கல அப்படின்னா மேல்முறையிடுறதுக்கு இந்த பேப்பரை வச்சு நீங்க மேல்முறையிடலாம்.
ஏன்னா தகவல் கிடைக்கல என்ன பண்றது தெரியாம அப்புறம் மறந்துட்டு இருக்க கூடாது. அதனால மறந்துடாம ஒரு காப்பி செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க தகவல் இந்த இதை போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10-12 டேஸ்ல உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். இதான் வந்து தகவல் உரிமை சட்டத்தை பத்தி சொல்லிட்டேன். அது மட்டும் எப்படி எழுதுன்ற பத்தி இந்த பதிவுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாம வெவ்வேறு பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தின பதிவுகளை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். See you all.